எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். டிஜேயுடைய நியோ. நைன்டிஸ் கிட்ஸான எங்களுக்கு வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இங்கக்கூடிய ஐட்டங்களை பார்த்தாலே வெறியாயிடும். சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கார் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து அது வந்து ஒயர்டு காரு. ரிமோட் கண்ட்ரோலோட காரும் ஒயர் நடுவில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மட்டும்தான் போகும். அதே ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் திருப்பி அதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண கூட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ரிமோட் கண்ட்ரோலில் ஹெலிகாப்டர்லாம் பறக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அது பின்னாடியே போய்ட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த ட்ரோன் வந்து ஒரு பல நாள் ட்ரீம்ங்க. வந்து ஒவ்வொரு 90s கிட்ஸுடைய ட்ரீம் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். வாங்க போகலாம். டிஜே நியோட ஃப்ளைமோர் காம்போன்னு ஒன்றும் இல்லை, ட்ரோனு ப்ளஸ் RCN3 ரிமோட் கண்ட்ரோலர் அண்ட் தென் 3 எக்ஸ்ட்ரா பேட்டரிஸு, அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வர தான் ஃப்ளைமோர் காம்போ. இது வந்து 135 கிராமுங்க இந்த ட்ரோனு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லைட் வெயிட்டாக தான் ஒன்று போட்டிருக்கேன். 250 கிராமுக்கு கம்மியாக இருக்கிற ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து நேனோ ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. நேனோ ட்ரோன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டாய் கேட்டகரி தான். அண்ட் பாம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து இதனோட பெஸ்ட். அதுங்க ஐ திங்க் இது வரைக்கும் எந்த ட்ரோன்லேயும் வந்து பாம் டேக் ஆஃப் லேண்டிங் இல்லை. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது இப்படி கை நீங்கள் வச்சிங்கன்னா ட்ரோன் வந்து கையிலேயே உட்காந்துக்கும். அண்ட் தென் நீங்கள் டேக் ஆஃப் பண்ணணுன்னாலும் சரி கையிலேருந்து எப்படி டேக் ஆஃப் ஆகிக்கும். அதான் பாம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். அண்ட் தென் ஏஐ சப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது, குயிக் ஷாட்ஸ் இருக்குது. இந்த குயிக் ஷாட்ஸ் வந்து 6 விதமாக இருக்குது. ஃபாலோ மோடு, ட்ரோன் மோடு, ட்ரோனி, அண்ட் தென் இந்த சைடு எடுக்கிறது, அந்த மாதிரி இது. அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் நம்மளோட சப்ஜெக்ட் யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே அது எல்லாமே பண்ணிவிடும். அதான் ஏஐ சப்ஜெக்ட் ட்ராக்கிங். அண்ட் தென் மல்டிபிள் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அண்ட் 4K வீடியோ இருக்குது. 2 நாளாச்சு, அதனால் ஆல்ரெடி வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே பறக்க விட்டு பார்த்தோம். கவரெல்லாம் இருக்காது, அதனால் சமூகம் வந்து எங்களை மன்னிச்சிக்கிங்க. இது வந்து இதில் பவர் கேபிள்ஸு, இது பேட்ரி அதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு ஓரம் வச்சுருவோம். வா, என்ன ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னதாங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சஸ் வரும். இப்படி ஒரு 5 இன்ச்சஸ் தான். இது 4 ப்ரொப்பலர் கார்டு ஆல்ரெடி போட்டு தான் வரும். இது வேணால் கழட்டிக்கலாம். அந்த இதுதான் ட்ரோனு. ஸோ உங்களுக்கு இங்கே 6 குயிக் ஷாட்ஸ் இருக்கும். இது ஃபாலோ மோடு இதெல்லாம் அது நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேமரா. ஸோ இப்போதைக்கு இது கிம்பிள் ப்ரொடெக்டர் போட்டிருக்காங்க. இப்படி கழட்டிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த நீங்கள் தான் வந்து நம்ம பேட்ரி போடணும். வரும்போது பேட்ரி போட்டு தான் இருந்தது ஒரு பேட்ரி. நான் இப்போதைக்கு கழட்டி வச்சுருக்கேன். வந்து பவர் ஆன் பட்டன், நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறதையும் லேட்டராக பார்க்கலாம். அண்ட் இது குயிக் ஷாட்ஸ்க்கு மேனுவல் மோடில் எல்லா ஷாட்ஸையும் எனேபிள் பண்ணிக்கலாம். USB Type-C கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேராக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லேப்டாப்ஸில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கெல்லாம் அதை பண்ணிக்கலாம். இது வழியாகவே சார்ஜும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து இன்டெலிஜென்ட் சார்ஜிங் யூனிட் அதில் நான் காட்டுறேன். நான் அதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதிலே போட்டு நீங்கள் சார்ஜ் இதில் விளையாவே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறீங்க இந்த 2 தான் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கக்கூடிய பாட்டம் சென்சாரு. ஸோ இறங்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கீழே இருக்கக்கூடியது எவ்வளோ இது இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும். மற்றபடி இதில் வேறு எந்த சென்சாரும் கிடையாது. அப்டக்கிள் அவாய்டன்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் இதில் இல்லை. ஸோ இப்போ வந்திருக்க நியோ 2ல் ஐ திங்க் ஒரு 15 days முன்னாடி வந்திருக்கு. அதில் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 சென்சாரை வச்சு தான் இது வந்து ஃபஸ்ட்டு கிளம்புற ஹோம் ஏரியாவையும் ஃபோட்டோ எடுத்துக்கும். அடுத்து ரிட்டன் வரதும் வந்து இதை வச்சு தான் வரும். இறங்கும் போதும் சரி, லேண்ட் ஆகும்போது பாம் லேண்டிங் எல்லாமே இந்த 2 சென்சார் தான். மற்றதெல்லாம் நம்ம தான் கவனமாக பார்த்து ஓட்டிக்கணும். ஸோ RCN3ங்க பா என்னவா இருக்குது பாருங்கள். ட்ரோன் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேனுவலாக வந்து ஃப்ளை பண்ணலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிங்கன்னா 3.5 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கும். இதில் ட்ரோனுடைய பேட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 17 மினிட்ஸு, மேக்ஸிமமே ஒரு பேட்டரிக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை நான் சொல்கிறேன். ஸோ இது ஜாய்ஸ்டிக்கோடைய கிம்பிள் ஜாய்ஸ்டிக் இங்கே இருக்குது. இந்த ஆணியை போடுற மாதிரி இந்த குச்சி இங்கே போட்டோம்னா RCN3 ரெடி. ஸோ மேலே பறக்கிறதுக்கு அண்ட் தென் இது கீழே வர்றதுக்கு. இது வந்து ட்ரோன் அப்படியே இருந்த மாதிரியே வந்து ரைட் சைடு வந்து திரும்பும், நகராது. இது வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்பும். அண்ட் இது வந்து ஃபார்வேர்டு முன்னாடி போகும் ட்ரோனு. நீங்கள் அடுத்து இது வந்து பின்னாடி வரும். அடுத்து இது ரைட் சைடு வந்து நகர்ந்து வரும். அண்ட் இது வந்து லெஃப்ட் சைடு வந்து நகர்ந்து போகும். ஹெச்ங்கிறது ஹோம் பட்டன். லைக் வந்து நீங்கள் இன்கேஸ் இதுனா ரிட்டன் டு ஹோம். இது நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரோன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே திரும்பி வந்துடும். அது இந்த பட்டன். அந்த நீங்கள் என்ன மோட்ஸில் இருந்தாலும் கேன்சல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து 3 மோடில் இந்த ட்ரோன் வந்து பறக்க வைக்கலாம். ஒன்று வந்து சினிமேட்டிக் மோட், ஸ்லோவாக அழகாக ஒரு மாதிரி பறக்கும். அடுத்து நார்மல் மோடு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் நார்மல். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, சும்மா பைத்திய மாதிரி பறந்து பயங்கரமாக படு வேகமாக பறக்கும். ஒன்லி வந்து உங்கள் மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிமோட் கண்ட்ரோலையும் உங்கள் மொபைலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
அவ்வளோதான். இப்படி வந்துச்சுன்னா இதை எடுத்து நீங்கள் இப்படி ரைட் சைடு விட்டுட்டு, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுட்டு உங்களுடைய யூஎஸ்பி போர்ட்டில் இப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ வந்து அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம என்ன இதாக இருந்தாலும் அது அப்படியே தெரியும். நமக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து கிம்பல் டயல்னு சொல்லுவாங்க. அதாவது கிம்பல் மேலே பார்க்குறது அண்ட் கீழே பார்க்குறது. மேலே இப்போ நீங்கள் டாப்பில் போயிட்டீங்க, மேலே இருக்கீங்க, அங்கேருந்து ஸ்கை ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கிம்பலை கீழே திருப்புறது, அப்புறம் மேலே திருப்புறது கிம்பல் டயல். இந்த ட்ரோன் வந்து கம்ப்ளீட்டாக பறக்கணுங்கிறது 3 விதத்தில். ஒன்று, நீங்கள் உங்கள் மொபைல் வழியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிமோட் வழியாக கனெக்ட் பண்ணும்போது இதனுடைய இதே வந்து அன்லீஷ் ஆகும் பவர். என்னென்னா, இந்த ரிமோட் வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 15 கிலோமீட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணும் இந்த ட்ரோன்ஸை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரோன் வெரைட்டி இருக்குது. இது வந்து நியோக்கு வந்து ஐ திங்க் இது வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணும். இதனுடைய டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா O3ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக ஒரு செம டீட்டெயிலிங் வீடியோ போடுறேன். எப்படி கையில் வைக்கும்போது ஏதோ ஒரு பெரிய இதை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. அதுதான் அந்த 90s கிட்ஸுக்கும் வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அன்பு, லவ். அதை வந்து இன்டெலிஜென்ஸ் பேட்டரி யூனிட்னு சொல்கிறாங்க. போட்டிருக்கேன். ஓகே, சார்ஜ் டு ஆக்டிவேட் த பேட்டரி பிஃபோர் யூஸிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு. நீங்கள் பேட்டரி வந்து இதில் பார்த்தா ஃபுல் சார்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சார்ஜ் போடணும். போட்டால் தான் பேட்டரியே வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஒரு செம பாயிண்ட் இல்லை. இன்டெலிஜென்ஸ் பேட்டரினா என்னென்னா, நம்ம வந்து இப்போ இந்த ட்ரோன் வந்து பறக்கிறதே வந்து இந்த மொத்த பேட்டரி தான் இதனுடைய உயிர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லீனியன்ட் பவர் டெலிவரின்னு சொல்லுவாங்க, அந்த பவர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் வந்து கண்டினியூஸாக அந்த டைமுக்கு ஃபுல்லாக பறக்கிறதுக்கு கரெக்டாக அந்த பவர் வந்து அது வந்து கொடுக்கும். ஒன்று. அப்புறம் இதில் வந்து பேட்டரி ஆட்டோ டிப்ளீஷன் இருக்குது. எப்படின்னா, ஆட்டோ டிப்ளீஷன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு 10 நாள் வச்சுருந்தீங்கன்னா இதுவே ஒவ்வொரு பர்சன்டேஜும் கொஞ்சம் 97% தான் இருக்கும் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால். ஏன்னா மற்ற பேட்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் விட்டால் 100லேருந்து அப்படியே கூட குறைஞ்சிரும் இல்லையா? அப்படி இல்லை, இதுவே தானாகவே தன்னுடைய பேட்டரியுடைய திறனை வந்து குறைச்சிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜாக. ட்ரோனுக்கு வந்து தேவையான அளவு பவர் கொடுக்காது. இப்போ ஃபுல் வேகமாக நம்ம வந்து ஒரு பிச்சுட்டு மேலே தூக்கணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பவர் கொடுக்கும். அதேமாதிரி நம்ம இடத்துல சினிமேட்டிக் ஷாட்ஸ் ஹோவரிங்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது அளவாக கொடுக்கும். ஸோ இதனால தான் இது வந்து இன்டெலிஜென்ட் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ இது இருக்குன்னு காட்டும். ஸோ 3மே ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வந்து பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வழியாக நீங்கள் சார்ஜும் இதையும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் டைப்-C கேபிள்ஸு இது கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் தென் இது யூஸ் பண்ணக்கூடிய ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இது வந்துடும். ஸோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. இது வந்து கேரண்டிகள், வாரண்டிகள். 2 ப்ரொப்பல்லர்ஸ் இருக்குது. ஒன்று கிளாக் வைஸு, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸு. ஒருவேளை நம்ம நியோவில் இருக்கக்கூடிய ப்ரொப்பல்லர் தான் உடஞ்சுன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது எந்த இதுன்னு பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக மாட்டிக்கலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு செம ஸ்பாட்டில், ஒரு சரியான ஃப்ளையிங் ஸ்பாட்டில் இதை வந்து நம்ம வந்து பறக்க விடுவோம். அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறது, என்னோட ரேஞ்சு, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பேசுவோம்.